ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து ஜே ஃப்ரேம் ஃபார்மில் டெக்ஸ்ட் ஃபீல்டு எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு எப்படி நம்ம டெக்ஸ்ட் செட் பண்ணுறது, டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்க டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டு ஆட் பண்ணுறதுக்காக ஜே டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். JTF அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடில் இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். JTF ஈக்குவல் நியூ டெக்ஸ்ட் ஃபீல்டு, J டெக்ஸ்ட் ஃபீல்ட். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பவுண்ட் செட் பண்ணணும். JTF டாட் செட் பவுண்ட்ஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இதனுடைய பொசிஷன் அண்ட் ஹைட் அண்ட் வித் நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ இதனுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு 100 கொடுத்துக்கிறேன், ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய வித் 100 கொடுத்துக்கிறேன், ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்மளுடைய ஜே ஃப்ரேம் ஃபார்மில் ஆட் பண்ணுறதுக்காக ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் JF டாட் ஆட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ இதை வந்து நம்மளுடைய ஜே ஃப்ரேம் ஃபார்மில் ஆட் பண்ணிக்கிறேன். JTF சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கம்பைல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஃபைலில் ரன் பண்ணிக்கிறேன். ஜாவா பேசிக். இப்போ நம்ம கொடுத்த அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே ஃப்ரேம் ஃபார்மில் ஆட் ஆகிருக்கும். இப்போ இதனுடைய பொசிஷன் மட்டும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒய் பொசிஷன் ஒரு 150 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதனுடைய வித் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜே ஃப்ரேம் ஃபார்மில் நம்ம கொடுத்த இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ இதில் எப்படி நம்ம வந்து டைனமிக்காக டெக்ஸ்ட்டை செட் பண்ணுறது, அதேமாதிரி அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்க டெக்ஸ்ட் நம்ம கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்மளோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வந்து பட்டன் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த பட்டன் கிளிக் ஆகும்போது ஃபஸ்ட் எப்படி நம்ம டெக்ஸ்ட்டை செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் வந்து நம்ம மெசேஜ் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அந்த பட்டன் கிளிக் ஆகும்போது நமக்கு இந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இதை ஜஸ்ட் நான் கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா JTF அப்படின்னு கொடுத்துருந்தோம். JTF டாட் செட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வந்து நான் டெக்ஸ்ட்டை செட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பட்டன் கிளிக் ஆகும்போது டெக்ஸ்ட் ஃபீல்டில் டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற டெக்ஸ்ட் நம்ம எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் இருக்கிற டெக்ஸ்ட் நான் கெட் பண்ணி ஷோ ஆப்ஷன் ஜே ஆப்ஷன் பேனலில் ஷோ மெசேஜ் டயலாக் யூஸ் பண்ணி நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை கெட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிங் டைப்பில் MSG அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். JTF அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டோடைய ஆப்ஜெக்ட் டாட் கெட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நான் கெட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த MSG அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிவிட்டு ஃபார்மை ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த கிளாஸை ரன் பண்ணிக்கிறேன். ஜாவா பேசிக். இப்போ நம்மளோட இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஜோஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்போ கிளிக் அப்படிங்கிற பட்டன் கிளிக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்க டெக்ஸ்ட் வந்து கெட் ஆகி மெசேஜில் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுடைய ஜே ஃப்ரேம் ஃபார்மில் டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஆட் பண்ணுறது, அதேமாதிரி அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி கெட் பண்ணுறது, நெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட் எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதனோட கண்டினியூ பார்த்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் டிசைன் அப்படின்னா www.tutorjos.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் நம்மளோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.